வடிவேலு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பிராங்காக பேசுகிறாங்க அவங்க. மோடி அவர்கள் மாதிரி அஜெண்டா இல்லை, ரொம்ப பிராங்காக கஸ்தூரி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இனியில் சிந்திக்க வேண்டியது, தன்மானத்துடன் இருக்க வேண்டியது நம்ம தமிழர்கள் தான். இந்து என்ற மாய வலைக்குள் அவர்கள் உண்மையில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை இனியாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சாதி பெருமையை பேசிக்கொண்டு, சத்திரிய பெருமையை பேசிக்கொண்டு, அந்த பரம்பரை இந்த பரம்பரை நாம் இந்துத்துவா, இந்து அகண்ட பாரதம் என்று யாராவது வந்தார்கள் என்றால் தயவுசெய்து கஸ்தூரி பேசியதற்கு என்ன அர்த்தம் என்று தயவுசெய்து நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதில் இந்த நெறியாளர் வந்து சொல்கிறாரு, கோட்டா கேஸ்ட்லாம் கொலவெறி கேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். ஒரு ஆங்கரே மிரண்டு போகிறாரு. இன்னும் ஒரு 75 விழுக்காடு சமுதாயம், வன்னியர், கவுண்டர், நாடார், நாய், அவங்க எல்லாரையும் பார்த்து கொலவெறி ஜாதி தானே, உனக்கு எதுக்கு கோட்டா, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு இழிவாக பேசுகிறார்கள். அப்போ 100 ஆண்டுகளாக இன்னும் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுலாம் முழுமையாக கிடைக்கல, அதற்காக போராடிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் கூட அந்த மக்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓப்பனாக அவர் பேசியிருக்கிறாரு.